வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து ப்ரோமோ ஒன்று வந்தது பாத்தீங்களா, அதோட லைவ் டெலிகாஸ்ட் தான் வந்தது. ஸோ அதுல டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் ஏன் பெட்டர் அப்படின்றது தான் நம்ம பேசணும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி மற்றவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி நீங்க என்ன பெட்டரா இருக்கீங்கன்றது தான் ஆர்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து தினேஷ் வந்தார். அவருடைய கேம் பிளே பத்தி ஒரு 5 பாயிண்ட் சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, மனசாட்சி நிறைவா பேசணும். எனக்கு உள்ள மனசுல என்ன தோணுதோ அதை தான் நான் ஓப்பனா பேசுறேன். அந்த மட்டும் தான் நான் தெளிவா இருந்தேன். ஸ்டார்டிங் டே 1ல பேசினாலும் அந்த டே 100 வரையும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஓப்பனா பேசணும்ன்றது என்னோட முதல் ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. அதை நான் ஒன்னு பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் பின்னாடியும் முன்னாடியும் ஒரே மாதிரி பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பின்னாடி பேசுறது நிறைய பேசுறாரு, முன்னாடி வேற மாதிரி பேசுறாரு அப்படின்றது நமக்கு லைவ் பாக்குறவங்களுக்கே தெரியும். சோ பின்னாடி முன்னாடின்றது முரண்பாடுகள் நிறைய தினேஷுக்கு இருக்கு. இதே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேத்து கமல் சார் எபிசோட்ல மாயாவை பாராட்டி மாயா சூப்பர் கேம்னு பேசியிருப்பார். அதே நேத்து நைட் வந்து மாயாலாம் ஒரு கேம் இந்த மாதிரி இப்படின்ற மாதிரி மாத்தி பேசுவார். சோ இதுலயே 2 முரண்பாடுகளான கருத்துக்கள் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருந்தார். ஓகேங்களா? அதுல ஆனஸ்டியும் இருக்கு. நான் நேர்மையா இருக்கேன், நியாயமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆனஸ்டியும் சொல்லியிருக்காரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு பாயிண்ட்ல ஒரு நிலைப்பாடுல நின்னா அந்த நிலைப்பாடுலயே நின்றுட்டு இருப்பேன். சோ கரெக்டா அந்த ஒரு நிலைப்பாடு பிடிச்சுன்னா நான் மாற மாட்டேன் என்ன ஆனாலும். ஒருவேளை அதை தப்புன்னு சொல்லி அந்த ஒப்பீனியன் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருந்தா தான் அந்த ஒப்பீனியனுக்கும் நான் போய் சாரி கேட்பேன், அதுக்கு கன்வின்ஸும் ஆனும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் என்னோட ஒப்பீனியன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. நாலாவது பாத்தீங்கன்னா, கேமை பத்தி நான் அதிகமா திங்க் பண்றதே கிடையாதுங்க. கேமை பத்தி டீப்பா திங்க் பண்ண மாட்டேன். டைம் கிடைக்கும் போது மட்டும் தான் அதிகமா திங்க் பண்ணி பேசுவேன், இதெல்லாம் பண்ணி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நைட் எல்லாம் நிறைய திங்க் பண்றாரு போல இருக்கு. இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும்னு நிறைய பொருளை பேசும்போது அந்த திங்கிங்லாம் வருது. பட் அது அவருடைய பாயிண்டா 4வது பாயிண்ட் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் டாஸ்க்னு வந்தா என்னோட ஃபுல் எஃபெக்ட கொடுப்பேன் அப்படின்றத சொன்னார். அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ அதுல பாத்தீங்கன்னா, அந்த ஒரு டாஸ்க்லாம் கெட்டப் போற டாஸ்க்லாம் வந்து முழு மனசோட அது கெட்டப்புக்காக பல விஷயங்கள் பண்ணி அதுக்கு ஒரு ஃபுல் டைம் கொடுத்து அதை ஃபுல்லா இறங்கி செய்யணும்னு இருக்குல்ல, அதுல தினேஷ் வேற மாதிரி அப்படின்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அவருடைய பாயிண்ட், அவருடைய கேம் ஸ்ட்ராட்டஜியா வந்தது. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, விஷ்ணுவை கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, வீக் பை வீக் நான் சேஞ்ச் ஆக மாட்டேன். விஷ்ணு வந்து கேம்ல டீப்பா திங்க் பண்ணி வீக் பை வீக் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்றத மொதல் பாயிண்டும். சோ அதை விட நான் விஷ்ணுவோட பெட்டர்ன்றத அந்த பாயிண்ட்லயே விஷ்ணு க்ளோஸ் பண்ணிட்டார். ரெண்டாவது வந்து மணியோட கேம். மணிக்கு ஒரு கேம் பிளானே இல்லைங்க. மணிக்கு ஒரு கேம் பிளானே இல்ல. டாஸ்க் என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா கொடுக்குறானே தவிர நிறைய பேகேஜஸ் கேரி பண்ணி வச்சிருக்கான். பேகேஜஸ் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அதை வச்சு டிராவல் பண்ற மாதிரி நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். சோ அதனால மணிச்சந்திராவை விட நான் பெட்டர் அப்படின்றது சொன்னாரு. அந்த பேகேஜஸ் மேட்டர் இவர் கூட தான் கேரி பண்றாரு. இதை விட எப்படி பெட்டர் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கலாம். பட் அந்த பேகேஜஸ் எனக்கு இடிக்குது அப்படின்றது தான் என்னோட கருத்து. அடுத்து அர்ச்சனா வந்து பயங்கரமான கிளவரான பிளேயர். பிலீஃப் ஃபேக்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் அந்த பிலீஃப் ஃபேக்டர் மிஸ் ஆகுது. என்னன்னா, அவங்க அழுகை இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கிற பொண்ணு வந்து அழுகை இந்த மாதிரி என்னால ஏத்துக்க முடியல. எங்க ஸ்ட்ராங்கா இருக்க பொண்ணு அழுக கூடாதாங்க, எனக்கு புரியலங்க. ஸ்ட்ராங்கா இருக்க பொண்ணுங்க யாருமே அழ மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு. குறிப்பா வந்து அவங்க எல்லாத்தையுமே ஹைலைட் பண்றாங்க. எல்லாத்தையுமே அந்த பவுன்ஸ் பேக்லாம் கூட ஹைலைட்டிங் ஃபேக்டரா இருக்கு. எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி இது பண்றாங்க. அந்த ஹைலைட்டிங் ஃபேக்டர் அவங்கள கம்பேர் பண்ணும்போது எனக்கு கம்மியா இருக்குன்றது. இந்த வீட்டை பொறுத்தவரையும் எல்லாரும் ஹைலைட் தான் ஏன் பண்ணுவாங்க. எல்லாரும் மக்கள் கிட்ட போய் சேரணுன்றதுக்காக ஹைலைட் பண்ணாதானே போய் சேர முடியும். அதே அதை விட ஹைலைட் அர்ச்சனா பண்ற ஹைலைட் விட இது கம்மியா இருக்கு. அதனால நான் பெட்டர்ன்றது தான் அவருடைய பாயிண்ட். அதுக்கப்புறம் விஜய் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து அப்படியே வந்து சேஃபா இந்த மாதிரி தான் இருக்காரே தவிர அவருடைய பேச மாட்டேங்கிறாரு, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அன்னெசரியா போய் இது ஆர்குமெண்ட் இது எதுவுமே பண்ண வேணான்ற மாதிரி சைலண்டா ஒரு சேஃப் கேம் மாதிரி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவர் ஓப்பனா சொல்றாரு. அதை விட நான் என்னோட ஒப்பீனியன் இது எல்லாத்தையுமே நான் பல இடங்கள்ல ஓப்பனா பேச வேண்டிய இடத்துல நான் பேசியிருக்கேன், கரெக்டா நின்று இருக்கேன் அப்படின்றது தினேஷோட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மாயாவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, அவங்க குரூப் கேம் மைண்ட் கேம் விளையாடுறாங்க. அந்த கூட்டணி சேர்த்து டீமா மேனேஜ் பண்ணி அந்த டீமா ஓட்டிங் ப்ராசஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இது பண்ணி குரூப் கேமா விளையாடி இருக்காங்க, குரூப்பா செயல்பட்டு இருக்காங்க. அதை வந்து எலிமினேஷன் கேமா வச்சு விளையாடி இருக்காங்க. பட் நான் அந்த மாதிரி இல்ல, அவங்களோட கேங்ல இல்லாம நான் ஒரு ஃப்ரீயா தன்னந்தனி ஒரு பிளேயரா விளையாடி இருக்கேன் அப்படின்ற மாதிரி மாயாவோட நான் பெட்டர் அப்படின்ற மாதிரி பல விவாதங்களை முடிச்சு தினேஷோட ஆர்குமெண்ட் முடிச்சிருக்காரு. அடுத்த என்ன ஆர்குமெண்ட்ன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ்.